ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் டிசம்பர் லாஸ்ட் வீக், ஸோ இந்த டிசம்பர் பார்த்தோம் அப்படின்னா 2025க்கான வருஷத்தில் இன்னும் ஒரு 3 ட்ரேடிங் செஷன் இருக்குது. ப்ளஸ் 2026 ஜனவரியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ட்ரேடிங் செஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீக்காக நம்ம ஒரு சில பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். டிசம்பர் 4th வீக்காக மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அனலைசிஸ் என்ன, எந்த ரேஞ்சில் நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துடலாம். நிஃப்டிக்கு லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் வச்சிருந்த ப்ரைஸ் 25,961 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வீக்கெண்டு க்ளோசிங் வச்சிருந்தது. ஸோ நம்ம அப்போவே மென்ஷன் பண்ணியிருந்தோம், நிஃப்டி பொறுத்தவரை ஃபர்தரான ஒரு புல்லிஸ் மூவ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, மண்டே கேப் அப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த ஜோனில் இருந்து தான் பவுன்ஸ் கொடுத்துருந்தது. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட்ல இருந்து பர்ஃபெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 460 பாயிண்ட் வந்து மூவ் கொடுத்துருந்தது. ஸோ லாஸ்ட் வீக் நிஃப்டிக்காக நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு 2 ப்ரைஸ் ரேஞ்சு மார்க் பண்ணியிருந்தோம். 26,185 195 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஜோனில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு என்டையர் டே வந்து கன்சாலிடேஷன் கொடுத்துருந்தது டியூஸ்டே மார்க்கெட்டை. ஸோ வெட்னஸ்டே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் ஆகும்போதே ஒரு பாசிட்டிவ் சைனில் ஓப்பன் ஆகிட்டு அகைன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜோனுக்குள்ளே வந்து ரீஎன்ட்ரிக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தது. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 180 பாயிண்ட் வந்து விழுந்திருந்தது. ஸோ அப்கமிங் டேஸில் நிஃப்டி பொறுத்தவரை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 25,890 940 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான மைனர் லெவல் சப்போர்ட் ரேஞ்சாக மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது வந்து நிஃப்டிக்கான லெவல். நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்தது 100% பர்ஃபெக்டான மூவ் கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 ஜோன் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்கை ப்ளூவில் நான் போட்டிருக்கக்கூடிய 2 ரேஞ்சுமே வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஞ்சிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு நமக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆனது அந்த இடத்துல இருந்து ஒரு 190 பாயிண்ட், அரௌண்ட் ஒரு 175 பாயிண்ட் விழுந்திருந்தது. அந்த ஜோனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகல. ஸோ நமக்கான ரெசிஸ்டன்ட் ஹிட் ஆனது அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்சல் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடக்கும்போதே தெரிஞ்சது மார்க்கெட் இந்த ரேஞ்சு பிரேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் வீடியோலையுமே நம்ம அது கொடுத்துருந்தோம். 59,415 59,480 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் பேங்க் நிஃப்டிக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக அந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆனது இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 480 பாயிண்ட் ஃபால் நடந்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை 58,975 59,050 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா. ஸோ மார்க்கெட்டு அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பேங்க் நிஃப்டியில். இங்கிருந்து மார்க்கெட் பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் ஒரு 2 ஜோன் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ரேஞ்சு, ஸோ மண்டே ஓப்பன் ஆகிட்டு அந்த இடமே கன்சாலிடேஷன் பிரேக் பண்ண முடியாமல் இருந்தது. டியூஸ்டே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு நமக்கு ஓப்பன் ஆனதே கேப் அப்பில். ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்சு ரெசிஸ்டன்ட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷனுமே கொடுத்தது, ஆனால் பெரிய அளவில் ஃபால் கண்டினியூ ஆகல. வெட்னஸ்டே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில், ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு செகண்ட் ஜோன் ஹிட் ஆன டைமில் தான் ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜோனுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீஎன்ட்ரிக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரியேட் ஆயிருந்தது. அந்த இடத்துல இருந்து 260 பாயிண்ட் இது வரைக்குமே விழுந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டிக்கான லெவல் லாஸ்ட் வீக்கே நம்ம இது கொடுத்துருந்தோம், இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 465 பாயிண்ட் பவுன்ஸ் கொடுத்துருந்தது. ஸோ நம்மளோட ஜோன் வரைக்கும் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கு மேலே நடந்திருக்கக்கூடிய மூவ் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 27,380 402 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான சப்போர்ட் ரேஞ்சாக ஃபின் நிஃப்டியில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் வீடியோவில் கொடுக்கக்கூடிய வியூ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் தமிழ், இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். ஸோ ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், டிசம்பருக்கான பேட்ச் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிசம்பருக்கான கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஜனவரிக்கான நெக்ஸ்ட் பேட்ச்க்கான என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ விருப்பம் இருக்கவங்க எனக்கு கால் மெசேஜ் பண்ணலாம், என்னோட நம்பர் இந்த இடத்துல இருக்கு. டேட் எப்போ அப்படிங்கிறது கம்மிங் டேஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜனவரியில் பார்த்தோம் அப்படின்னா மிட் மந்த்லேயே நமக்கு ஃபெஸ்டிவல் லீவ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸ் பிளான் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா எனக்கு கால் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மிட் கேப் பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம எந்த வியூவுமே கொடுக்கல. ஸோ
இந்த வீக் அப்கமிங் டேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 13,708 இருந்து 750 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான சப்போர்ட் ரேஞ்சு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து மிட் கேப் பவுன்ஸ் எதிர்பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி இந்த பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 13,965 இருந்து 13,995 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரியாரிட்டி குரூப்ல மட்டும் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரியாரிட்டி குரூப்ல கொடுத்திருந்த அப்டேட் இதுதான். டிசம்பர் 22ஆம் தேதி மிட் கேப்கான அப்டேட் நம்ம கொடுத்திருந்தோம். ஸோ பர்ஃபெக்டாக அந்த ரேஞ்ச் ஹிட் ஆனது, அங்கேருந்து ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆனது. இது வரைக்கும் 280 பாயிண்ட் விழுந்திருந்தது. மிட் கேப்பை பொறுத்தவரை இந்த ஃபர்ஸ்ட் ஜோன் கொடுத்துருக்கோம். இது ஃபெயில் ஆகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 13,665 இருந்து 660 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் ரேஞ்சா மிட் கேப் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை பொறுத்து அப்கமிங் டேஸ்ல எப்படி என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்கு, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ, பை.